விசாரணையின் கட்டம் சூடு பிடித்திருப்பது போல எங்களுக்கு ஒரு சமிக்கை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே எந்த இடத்திலே காவல்துறை தொய்வு ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலே எங்களுடைய கூர்மையான பார்வை இதில் இந்த காவல்துறையுடைய வழக்கு விசாரணை பற்றி நாங்கள் அது பற்றி வேறு ஏஜென்சிக்கு எடுத்து போவது பற்றி சிந்திப்போம். தலித் மக்களுடைய ஒரு ஆளை நிறைய பெரிய ரவுடிகளை வைத்து மற்ற கட்சிகள் அவரிடம் பணம் கொடுத்து அவரை தலித் தலைவர்களை தான் இதுவரை அவர் ஜெயிலில் இருந்து கொண்டே சாகடித்திருக்கின்றார். இது அவருக்கு புதிதல்ல. இதிலே பார்த்தீர்கள் என்றால் அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு பல ரவுடிகளை ஒன்றிணைத்திருக்கின்றார்கள், பல முக்கிய வழக்கறிஞர்களை ஒன்றிணைத்திருக்கின்றார்கள், பல அரசியல்வாதிகள் இது பின்புலமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. மாநில அரசு விசாரணை தற்பொழுது சோல்டர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். முழு விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் சொல்றேன், என் சின்ன யானம் தான், என் தலைவர் கன்ஷிராம் ஐயா தான், பாபா சாஹிப் தான், என் ஆம்சாங் தான். ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போவாங்க? இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல? இன்னும் யாருக்கும் ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைகள் கிட்ட பேசுறது வேஸ்ட். உண்மையா சொல்ற, நீங்க எல்லாம் புழுக்க, உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா சேரிகளை நோக்கி பயணிங்க, ஊர் தலைவை நோக்கி பயணிங்க, உங்க அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. பாபா சாஹிப் கன்ஷிராம் ஐயாவில் சொன்ன வார்த்தைகளை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்து இருப்பார், ரவுடின்னு பட்டதான் வாங்கினு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது. என் அண்ணன் ரவுடி, என்ன ரவுடியா? என் தலைவர் ரவுடியா? இல்ல. என் ஆம்சாங் ரவுடியா? இல்ல. புரட்சியாளர். அடுத்த தேர்தலில் 2026 திருமதி ஆம்சாங் என் அண்ணி நிற்கும். ஒவ்வொரு சேரி ஊர் தெருவ போய் சொல்லு, சாதி ஒழிக்க புறப்பட்டுருச்சு இந்த யானை, மதம் ஒழிக்க புறப்பட்டுருச்சு இந்த யானை. இவ்வளவு நாள் நாங்க புழுக்களை போலதான் இருந்திருக்கிறோம், எங்களுக்கு சொரணையே இல்லாததான் இருந்திருக்கிறோம். ஒரு உயிர் போன பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் சொரணை வந்திருக்குது. இந்த இடத்துல அழுவதற்கு அல்ல, அதனால்தான் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய அடுத்த கூட்டங்களில் தயவு செய்து நீங்கள் அழாதீர்கள். உங்களுடைய அழுகை எல்லாம் இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீர்த்து போகவே கூடாது. இந்த கோபம் அப்படியே இருக்கணும். இந்த கோபம் இருக்கத்தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வலி வேதனை, நம்ம சகோதரி இறுக்கமா இருக்கிறாங்களே, இதுக்கு எதனா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவருடைய படுகொலையை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மத்தியிலிருந்து பெகன்ஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் மத்திய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அசோக் சித்தாத் அவர்கள் எக்ஸ்எம்பி அவர்களும் சீனியர் ஒருங்கிணைப்பாளர் திரு கோபிநாத் ஐயா அவர்களும் மற்றும் நிதின் சிங் ஒருங்கிணைப்பாளர்களும் அண்ணனுடைய துணைவியார் திருமதி ஆம்சாங் அவர்களும் கலந்து கொண்டு இந்த அறப்போராட்டத்தை மிகப்பெரிய அளவிலே இந்த அரசுக்கு, இந்த மக்களுக்கு வலுவான கண்டன குரலை இந்த அரசுக்கு ஏற்படுத்தி பொதுமக்கள் உட்பட, கட்சிக்காரர்கள் உட்பட, பல்வேறு தோழமை இயக்கங்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். அதற்கு எங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்கின்றோம். இதுவரை கொலை வழக்கில் ஆரம்பத்திலிருந்து நடந்த எல்லா செய்தி ஊடகங்களிலும் வந்த செய்திகள் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுதுதான் அவர்கள் கழுத்து வரை, ஷோல்டர் வரை வந்திருக்கிறார்கள் விசாரணையில். அதனால் விசாரணையுடைய முழு கட்டத்தை பற்றி விவரமாக சொல்வதற்கு அது விசாரணையை பாதிக்கும் என்பதனால் அதை பற்றி தற்போது முழுமையாக சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில நாட்களில் விசாரணையுடைய முடிவு வந்துவிடும் என்று போல ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலைமையை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஏதாவது தொய்வு வந்தால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மத்திய தலைமையுடைய ஆலோசனைப்படி செயல்படுத்தப்படும். ஏற்கனவே எங்களுடைய மத்திய தலைமை பெகன்ஜி அவர்கள் இதற்கு இந்த அரசாங்கத்துடைய தொடர்பு இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார். ஆனால் தற்போது விசாரணையின் கட்டம் சூடு பிடித்திருப்பது போல எங்களுக்கு ஒரு சமிக்கை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே
எந்த இடத்திலே காவல்துறை தொய்வு ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலே எங்களுடைய கூர்மையான பார்வை இதில் இந்த காவல்துறையுடைய வழக்கு விசாரணை பற்றி நாங்கள் அதை பற்றி வேறு ஏஜென்சிக்கு எடுத்து போவது பற்றி சிந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகேந்திரன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். சிறையில் இருக்கும் பொழுதே அவரை கைது செஞ்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் எப்படி பார்க்குறீங்க? 24 பேர் கைது பண்ணியிருக்காங்க இவரோட சேர்ந்து. அதாவது தலித் மக்களுடைய ஒரு ஆளை ஒரு நிறைய பெரிய ரவுடிகளை வைத்து மற்ற கட்சிகள் அவரிடம் பணம் கொடுத்து அவரை தலித் தலைவர்களை தான் இதுவரை அவர் ஜெயிலில் இருந்து கொண்டே சாகடித்திருக்கின்றார். இது அவருக்கு புதிதல்ல. இதிலே பார்த்தீர்கள் என்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு பல ரவுடிகளை ஒன்றிணைத்திருக்கின்றார்கள், பல முக்கிய வழக்கறிஞர்களை ஒன்றிணைத்திருக்கின்றார்கள், பல அரசியல்வாதிகள் இது பின்புலமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அன்னைக்கு ரவுடியா இருந்தவங்க இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களாக இல்ல அரசியல் அதிகாரத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமா? முழு விவரத்தையும் வந்து காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாக்கா வந்து காவல்துறையோட விசாரணை பாதிக்கும். எங்களுடைய சந்தேகம் என்பது எங்களுடைய கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டிலும் அவருடைய காவல்துறை விசாரணையிலும் ஒரு சேர்ந்து வருகிறது என்பது போல் இருக்கின்றது. மாநில அரசு விசாரணை தற்பொழுது சோல்டர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். முழு விசாரணை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் வந்து ஒரிஜினலாக அவர்கள் வந்து முறைப்படி கல்வி படித்து வழக்கறிஞராக ஆன வழக்கறிஞர்கள் கிடையாது. எங்கெங்கோ வெளி மாநிலத்தில் படித்துவிட்டு இங்கு வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் நபர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது அதாவது கண்டிப்பாக அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்ட நிலையில் மற்ற இந்த ரவுடிகள் பின்புலம் என்பது வேறு. இதற்கு பின்பு அரசியல் சம்பந்தப்பட்ட அரசு உபகரணங்களை இதற்கு அரசுடைய மிஷினரிஸ் இதை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பதையும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அது எல்லாமே வந்துச்சு விசாரணை. கோழைகளுக்கு ஜெய்பீம், உட்கார்ந்து கோழைகளுக்கெல்லாம் ஜெய்பீம், பேசுற இந்த கோழைக்கும் ஜெய்பீம் தான். எவ்வளவு அசிங்கமான ஆட்கள் நம்ம எல்லாரும். ஒரு தலைவனை ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு தம்பி சொல்றாரு, எங்கடா போயிருந்தீங்க இவ்வளவு நீங்களா? இப்படி ஒரு தலைவனை, இப்படி ஒரு அதிகார தோரணையோடு இருக்கிற, மக்களை சந்திக்கிற, இவ்வளவு உதவி செய்யற, இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படா இழந்தீங்கன்னு கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியல. ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியல. என் சின்ன யானை தான், நான் சொல்றேன், என் சின்ன யானை தான். என் தலைவர் கன்ஷிராம் ஐயா தான், பாபா சாஹிப் தான், ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்துல கொண்டு போக முடியல? இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல? இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைகள் கிட்ட பேசுறது வேஸ்ட். உண்மைதான். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரனாயிடலாம். முடிச்சு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழையை படுத்து மறுபடியும் தூங்குங்க. இன்னொரு ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுவோம், இன்னொரு கன்ஷிராம் கொல்லப்படுவோம், இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேரை கொல்லப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குது. வீட்டுல போய் தூங்க போடுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் நீங்களாம். உண்மையா சொல்ற நீங்க எல்லாம் புழுக்கள். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா சேரிகளை நோக்கி பயணிங்க, ஊர் தலைவை நோக்கி பயணிங்க, உங்க அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. பாபா கன்ஷிராம் ஐயாவை சொன்ன வார்த்தைகளை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்து இருப்பார். ரவுடியின் பட்டத்தை வாங்கினு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இவருக்காக போய் பயணிங்க. பயணிக்க முடியலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க. புதிய ஜெனரேஷன் உள்ள வரும். திரும்ப இந்த கொள்கை போய்கிட்டே இருக்கும். பாசை போன அவ்வளவு சாதாரணமானவர் கிடையாது. அடுத்தடுத்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். முடியாதவங்க விட்டுட்டு போங்க. எல்லாரும் கேள்வி, என் அண்ணன் ரவுடி. மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது, என் அண்ணன் ரவுடி. என்ன ரவுடியா? என் தலைவர் ரவுடியா? இல்ல. என் ஆம்ஸ்ட்ராங் ரவுடியா? இல்ல. புரட்சியாளர். எங்களை மாதிரி முதுகெலும்பு இல்லாத மக்களை உழைச்சு பழக்க வச்சு படிக்க வச்சு அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்த என் அண்ணன். என் அண்ணன் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு கண்ணாடி முழுசா இருந்து உடைஞ்சிருச்சு. அப்புறப்படுத்தல. அதுனா கண்ணாடியா? இல்ல,
இது ஒவ்வொரு சில்களும் தெரியும், ஒவ்வொரு முகங்களும் ஆம்சாங் மூஞ்சிதான். இங்க இருக்கிற அத்தனை பேர் ஆம்சாங் தான் அப்படின்னு முடிவு பண்ண எழுந்து வா, வெளியே வா, எழுந்து வந்து போராடு. சேரியிலிருந்து எழுந்து போய் நகர ஊர் தெருவுகளுக்கு போய் சொல்லு, சாதி இல்லைன்னு போய் சொல்லு, மதம் இல்லைன்னு போய் சொல்லு, சமூக நீதி வேணும்னு போய் சொல்லு. இங்க இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அரசு கிட்ட சொல்லு, உங்க ஓட்டு எவ்வளவு பெரிய வலிமையானது போய் சொல்லு. சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு இந்த நாட்டில் முக்கியமானவன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. காசுக்காகவும் பயத்துக்காகவும் சாமிக்காகவும் உடமைக்காகவும் உயிருக்காகவும் பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்படுற சமூகம் இது. சாதி மதம் பேரு எல்லாத்தையும் அறுத்து அத்தனை பெரிய சகோதரத்துவத்தோட பேசுற என் சமத்துவ நாயகன் அண்ணன் ஜஸ்டிஸ் ஆம்ஸ்டாங் அண்ணன் சமத்துவ நாயகன். ஆனா என் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன். என் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன். நாமளா சாதியா? நாமளா சாதியா? இல்ல. சாதியற்ற மனிதர்கள், எல்லாருக்குமான இடம், எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்குமான உரிமை. இதுதான் என் அண்ணன் சொல்லி கொடுத்தது, பாசர் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, கன்சிமாமையா சொல்லி கொடுத்தது. அடுத்த தேர்தலில் 2026 திருமதி ஆம்ஸ்டாங் என் அண்ணி நிற்கும். ஒவ்வொரு சேரி ஊர் தெருவ போய் சொல்லு, சாதி ஒழிக்க புறப்பட்டுருச்சு இந்த யானை, மதம் ஒழிக்க புறப்பட்டுருச்சு இந்த யானை, சாதியற்ற மனிதர்களை உருவாக்க புறப்பட்டுருச்சு இந்த யானை, சமூக நீதியை நிலைநாட்ட புறப்பட்டுருச்சு இந்த யானை. எங்களுக்காக இந்த அரசு கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அரசே எங்களுக்கு நீதி வழங்கு, அரசே எங்களுக்கு நீதி வழங்கு, காவல்துறை எங்களுக்கு நீதி வழங்கு. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் வைத்து விலகி செல்ல எண்ணுகின்றேன். ஏனென்றால் பெண்கள் என்றாலே அழுவதற்குத்தான் என்று முத்திரை குத்தக்கூடிய காலம் இருக்கிறது. ஆனால் அதுவல்ல, உங்களுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் வெறித்தனமாக கட்டுக்கோப்பாக சேர்த்து வைங்க. அதுதான் நம்ம வந்து வெற்றிக்கு முதல் படி. அழக்கூடாது, அழையெல்லாம் சேர்த்து வைங்க, இறுக்கமா இருங்க. உங்க இறுக்கம் நீங்க இறுக்கமா இருக்க தான் எங்களுக்கெல்லாம் சொரணை வரும். ஒவ்வொருத்தரும் நம்ம அன்பு சகோதரர் சொல்லிட்டு போனார், புழுக்களை போல இருக்குங்க. உண்மை, ஒத்துக்கிறோம். இவ்வளவு நாள் நாங்கள் புழுக்களை போல தான் இருந்திருக்கிறோம், எங்களுக்கு சொரணையே இல்லாததான் இருந்திருக்கிறோம். ஒரு உயிர் போன பிறகுதான் எங்களுக்கெல்லாம் சொரணை வந்திருக்குது. இதுதான் உண்மை. அதனால தான் சொல்றேன், அழாதீங்க. பெண்கள் என்ன அழுகிறதுக்கு அழுது நீர்த்து நம்மளுடைய கோபம் நீர்த்து போகவே கூடாது. நம்மளுடைய கோபம் ஒவ்வொருடைய ஆன்மாவிலும் கலந்திருக்கு, நம்மளுடைய கோபம் ஒவ்வொரு செல்களிலும் கலந்திருக்கு. இழந்தது ஒரு உயிர் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் முகத்தை வச்சுட்டு இருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங் பிரதரோட முகத்தை. இந்த இடத்துல ஒன்று இழக்கிறேன் நான். ஒன்று எழுந்து சொல்லும் பொழுது அன்பு சகோதரி தமிழ்மதி அவர்களேன்னு சொல்லுவார், அது இல்லை இந்த இடத்துல. அதுக்காகவே எல்லா கூட்டங்களும் நான் பேசுகிறத தவிர்த்துக்கிட்டு வரேன். காரணம் என்னென்னா, அன்பு சகோதரி எல்லாரையும் எல்லா பெண்களையுமே அன்பு சகோதரி அப்படின்னு தான் சொல்லுவார். குறிப்பாக என்ன சொல்லும் பொழுது சொல்லுவார், பாபா சாஹேப் அம்பேத்கர் மீனம்பாள் சிவராஜ் அவர்களை சொல்லும் பொழுது அன்பு சகோதரி என்று சொல்லி தான் அவர்களை அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எனக்கு ஒரு சகோதரி கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரரை நாம் இழந்திருக்கிறோம். இந்த இடத்துல அழுவதற்கல்ல, அதனால்தான் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய அடுத்த கூட்டங்களில் தயவு செய்து நீங்கள் அழாதீர்கள். உங்களுடைய அழுகை எல்லாம் இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீர்த்து போகவே கூடாது. இந்த கோபம் அப்படியே இருக்கணும். இந்த கோபம் இருக்கத்தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வலி வேதனை, நம்ம சகோதரி இறுக்கமாக இருக்கிறாங்களே, இதுக்கு எதனா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். அதனால யாரும் இதோட இது முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து சரியான இந்த அரசுக்கு சொல்லும். அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தகவலை சொன்னாங்க, காவல்துறை அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, அது சரியாக
செய்யாத பட்சத்தில் நம்மளுடைய தலையீடு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இதையே தான் சொல்கிறோம், காவல்துறை சரியான வழியிலே சென்று எங்களுக்கு தீர்ப்பை, சரியான நபரை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த சும்மா ஒப்புக்கு சப்பானியெல்லாம் கொண்டு வந்து இவங்க தான் அவங்க தான் நல்லா காட்டினா நாங்கள்லாம் சும்மா இருப்போம், நல்லா கிடையாது. யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொன்னார், ஒரு விஷயம் சொன்னாங்க. கன்ஷிராமையா அவருடைய நரைச்ச முடி தான் பார்த்துமே தவிர கருத்த முடியை பார்த்ததில்ல. அதான் எதற்காகனா பத்திரிகைக்கெல்லாம் அவர் வந்து நின்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய தேசிய பொறுப்பாளர் ஐயா கோபிநாத் ஐயா அவர் வந்து சொல்லியிருக்கார். என்னன்னா, கருத்த முடியை பார்க்கலன்னு சொன்னால், மக்கள் பார்க்கலன்னு சொன்னால் ஒரு நிழற்படம் கூட கிடையாது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்காக மக்களிடம் நூக்கன் கார்னர் போய் உட்காந்து பேசி வயது முதிர்ந்த பிறகுதான் அவர் யாருன்னு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னார். அதே போல இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகைக்கும் போய் முன்னாடி நிற்க மாட்டார். சொல்வார், நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் பேட்டி கொடுங்க, நீங்கள் பேட்டி கொடுங்க, இப்படி தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் கேட்போம், ஏன் இவர் நம்ம தம்பி மோகன் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னென்ன ஏன் தலைவர் போய் பத்திரிகைக்கு நிற்க மாட்டுறாருன்னா, பெகன்ஜி ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க, பத்திரிகையில் போய் முன்னாடி நிற்காதீங்க, நம்மளை பத்திரிக்கை தானாக தேடிக்கின்னு வரணும்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மக்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அப்போ தானாக பத்திரிக்கை நம்மளை தேடிக்கின்னு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் பத்திரிகைக்கு முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் நம்மளுடைய அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படி சொன்ன அந்த தருணத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அப்படி நிற்காத அவருடைய உயிரை இந்த கட்சிக்காக கொடுத்து இன்னைக்கு எல்லா பட்டி தொட்டியில் பிறந்த குழந்தை கூட ஆம்ஸ்ட்ராங் அங்கிள்னு சொல்லுதுங்க. குழந்தைங்கெல்லாம் கேட்குறோம், காதால கேட்குறோம். நித்த அவரை தவிர்த்து எந்த செய்தியும் வர முடியல, கேட்க முடியல. நடுவில் கூட ஒரு இந்த பேரிடர் ஒன்று வந்தது கேரளாவில். அந்த பேரிடரை கூட 2 நாள் தான் போட்டு காட்டினாங்க. அடுத்தது எப்பொழுதும் போல் இந்த இதுதான். அப்படின்னா பார்த்துங்க, ஒரு தனி மனிதருக்கு இவ்வளவு எழுச்சியாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இதை நாங்கள் மதிக்கிறோம். காவல்துறை இன்னும் துரிதப்படுத்தி சரியான நபரை, அதாவது தவறான நபர் அல்லாத சரியான நபரை கண்டெடுத்து அவர்களுக்கு தக்க முறையில் தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த பகுஜன் சொந்தங்கள் நிம்மதி அடையும் என்று சொல்லி ஜெய்பீம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஜெய்பீம். நான் நிறைய சொன்னால் நிறைய நேரம் பிடிக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கின்றேன். அதாவது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்குவோம் என்று ஒரு உறுதிமொழி 2006 கூறினார்கள். 2007 ஆண்டே அதை இழுத்து மூடிவிட்டார்கள். காரணம் என்ன? நிலம் இல்லை என்று தெரிந்தே அந்த வாக்குறுதியை வழங்கினார்களா, அல்லது நிலம் என்பது அந்த கொடுக்க கூடாது ஒரு திட்டம், அது ஒரு கண் துடைப்பு திட்டமாக இருக்கட்டும், ஓட்டுகள் வாங்கலாம் என்று அறிவித்தார்களா? ஏனெனில் 2006 தொடங்கப்பட்டு ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் என்ற திட்டம் 2007 முடிவுற்றது. அதே போல நம்முடைய சிறப்பு உட்கூறு திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திலே உரிய நிதியை பெறுவதற்காக பல ஆண்டுகள் நாம் போராடி கொண்டிருந்தோம். இன்னும் அது உரிய முறையிலே செயல்படுத்தப்படவில்லை. இன்னும் ஒன்று, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்று கேட்டு போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டம் இன்று வரை போராட்டமாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி என்று சொல்லும் பொழுது எதற்காக தாழ்ந்து கிடக்கிற மக்களை உயர்த்த வேண்டும் என்றால், எல்லோரும் சமமாக வேண்டும். எல்லோரும் சமமானால் இந்த நாட்டிலே துவேஷம் இருக்காது, ஒருவருக்கு ஒருவர் பகை இருக்காது. ஆகையினால் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சமூக நீதியை தவிர, சமூக நீதி என்பது தாழ்த்தப்பட்டவர்களை மட்டும் கை தூக்கி விடுவது அவர்களுக்கான திட்டம் என்பது கிடையாது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான திட்டம். அப்படிப்பட்ட திட்டத்தை உளமாற ஏற்றுக்கொண்டு நானும் அந்த கட்சியிலே 2008 ஆண்டு அதிலே சேர்ந்தேன். கன்ஷிராம் அவர்களுடைய கொள்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதை சீரிய முறையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொன்று புதைத்ததை இன்னுமே போதிய அளவிலே, ஏனென்றால் வக்கீல் அவர்கள் கூறுகின்றார், வக்கீல்கள் போராட்டம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அம்பேத்கர் அவர்கள்
1948ஆம் ஆண்டு உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அது ஒரு நில போராட்டமாகும். இது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் சட்டத்தை பின்பற்றி வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் போராட்டத்திலே அவர் நம்பிக்கை வைத்து ஹைதராபாத் நிஜாம் கொடுத்த அந்த நிலத்தை இந்த போராட்டத்தின் மூலம் பெற்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். நமது போராட்டம் என்பது காவல்துறை நடவடிக்கையை போல நீர்த்துவிடக் கூடாது. உள்ளத்திலே எரியும் நெருப்பு என்பது நாளுக்கு நாள் அது ஒளிவிட வேண்டுமே தவிர அது குறையக்கூடாது. அது மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டுமே தவிர அதிலே தொய்வு ஏற்படக்கூடாது. நாம் எத்தனையோ போராட்டங்களை நடத்திவிட்டோம், அதனால் எந்த பயனும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. நாம் போராடவில்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்ற சூழ்நிலை இருக்கு. ஆகையால் அன்பு சகோதரர்களே, இதிலே தவறான செய்தி என்று நான் கேள்விப்பட்டதை நீங்கள் மறந்துவிட்டு அவருடைய நல்ல செயல்களை கருத்தில் கொண்டு அவருக்கு நீதி கிடைக்க தொடர்ந்து நாம் போராடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.